இன்னொன்று, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி நம்ம வீட்டில் பணத்தை திருடுவாங்க, நகை திருடுவாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் கிட்னி திருடுறாங்க. யார்? திமுக எம்எல்ஏ. திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் புகார் வந்து, யார் நாமளாம் புகார் பண்ணல, மக்களாக புகார் பண்ணி அந்த திமுக எம்எல்ஏ திமுக ஆட்சிக்கு புகார் வந்து அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு, கமிட்டியில் இருக்கின்றவர்களாம் அந்த மருத்துவமனைக்கு போய் சோதனை நடத்தி ஆய்வு செஞ்சு இன்றைக்கு கிட்னி முறைகேடு நடைபெற்றது உண்மை அப்படி என்று அரசுக்கு அறிக்கை தாக்கல் செஞ்ச பிறகு இதுவரைக்கும் அந்த மருத்துவமனை மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலை. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் அவர், யார் அதில் சம்மந்தப்பட்ட மருத்துவமனை சேர்ந்த அந்த எம்எல்ஏ சொல்கிறாரு, பேட்டி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறார், நான் 12 கோடி ரூபா போட்டு கார் வாங்கியிருக்கிறேன். நாமெல்லாம் ஏழை மக்கள் அந்த காரை எங்கே பார்த்தேன்? 12 கோடி ரூபா கார் வாங்கியிருக்கிறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேர்த்தினுடைய கிட்னியே எடுத்தா தான் ஒரு கார் வாங்க முடியும். எவ்வளோ கொழுப்பு திமிரு ஏங்க! அத்தனை பேர்த்து கிட்னியும் எடுத்தா தான் இந்த ஒரு கார் வாங்க முடியும். அப்படி இருக்கிற எம்எல்ஏலாம் நாட்டுக்கு தேவையா? மீண்டும் அவருக்கு தான் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் அந்த தொகுதியில் சீட்டு கிட்னி திருடுறவருக்கு தான் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் கூர்ந்து கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர், நிர்வாகிகள் எல்லோரும் யாராவது திமுக காரன் நடத்துகிற மருத்துவமனையில் போய் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா ஸ்கேன் பண்ணி பார்த்துக்க. உள்ள உறுப்பு இருக்குதா இல்லையானு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கப்பா. ஏன்னா நாமக்கல் மாவட்டத்தில் குமராபாளையத்தில் இதே மாதிரி கிட்னிக்கு பணத்தாசை கட்டி கிட்னியை கொடுப்பதா சொல்லி போய் ஆப்ரேஷன் பண்ணி கிட்னி எடுப்பதா சொல்லிட்டாங்க. அந்த பெண்மணி ஒரு நோய்வாய்ப்பட்டு போய் மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பார்க்கும்போது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், திமுக மருத்துவமனையில் யாராவது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் தயவு செய்து அருள் கூர்ந்து கழக நிர்வாகிகள், தொண்டர், கூட்டணி கட்சி தலைவர், நிர்வாகிகள், சொந்த வந்த நண்பர்கள் யாராவது இருந்தால் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க. உள்ளே இருக்கிற உறுப்பு இருக்குதா இல்லையான்னு பார்த்துங்க. முக்கியங்க.